அடுத்த நம்ம பார்க்குற டாபிக் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு என்னன்னா, நம்ம வந்து இப்போ இந்த பிளானட் மேல ஒரு ஆப்ஜெக்டை வச்சிருக்கோம்னா அந்த ஆப்ஜெக்ட்ல மேல ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபோர்ஸால ஒரு ஆக்சலரேஷன் உருவாகும் அந்த பாடிக்கு. அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. Force is equal to ma. Force is equal to mass into acceleration. இந்த ஆக்சலரேஷன் தான் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. நம்மளுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதோட ஃபார்ம் வந்து gn into m by r ஸ்கொயர். இந்த பிளானட்டோட ரேடியஸ் வந்து r, இதோட மாஸ் m அப்படி இருக்கு. ஸோ இந்த ஸ்மால் பாடியோட மாஸ் ஸ்மாலாக வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு mg. இதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஜியோட வேல்யூ தெரியும். g is equal to gm by r square. ஜியோட வேல்யூ வந்து gm by r square. எர்த்தில் இதோட வேல்யூ வந்து 9.8 meter per second square. இதுதான் கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஆன் எர்த். இந்த ஜி வேல்யூ வந்து ஆன் த சர்ஃபேஸ்ல மட்டும்தான் 9.8 and gm by r square ஃபார்முலா. இது வேற வேற பொசிஷன்ல எப்படி இந்த ஜி மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். height above earth. இப்போ சப்போஸ் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல இல்லாம ஒரு ஹைட் h, இந்த ஹைட் hல அந்த ஆப்ஜெக்ட் இந்த ஸ்மால் பால் ஆஃப் மாஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து கிராவிட்டி ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஜி மாறும். எப்படி மாறும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்க வந்து ஆர், இந்த மாஸ் எம். ஸோ இப்போ எப்படி மாறும்னா இதில் g is equal to gm by r square. இந்த r வந்து distance between the center of two objects. ஸோ இது வந்து r plus h whole square. இந்த total distance r plus h. ஸோ g வந்து gm by r plus h whole square is equal to gm by r square காமன் எடுத்துக்கிட்டா 1 plus h by r whole square வரும். இது வந்து g dash வச்சுக்கலாம். g வந்து ஆன் சர்ஃபேஸ், g வந்து ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஆன் சர்ஃபேஸ். இது g dash வச்சுக்கலாம். அப்போ இந்த வேல்யூவை g dash is equal to gm by r square into இந்த 1 plus h by r மேலே கொண்டு வந்தால் ஃபுல் பவர் -2 வரும். g dash is equal to இந்த gm by r square வந்து நம்ம g மாத்திக்கலாம். ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த சர்ஃபேஸ்ல வந்து gm by r square தான். ஸோ g இன்ட்டு இதை வந்து நம்ம பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் வச்சு இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். வந்து 1 minus 2h by r. அதுக்கப்புறம் இங்க சில டேர்ம்ஸ்லாம் வரும். இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து சப்போஸ் h வந்து ரொம்ப 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 ஸ்மாலா இருந்துச்சுன்னா r கம்பேர் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆயிடும். ஸோ g dash வந்து g into 1 minus 2h by r. இது எப்போன்னா h வந்து வெரி வெரி ஸ்மால் கம்பேர் டு ரேடியஸ் ஆஃப் எர்த். அப்போ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். g into 1 minus 2h by r. இது வந்து when object when placed on height above earth. அடுத்து வந்து depth below surface.
இதே தான். ஆனா வந்து சர்ஃபேஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டெப்த்ல அந்த ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. இங்க ஒரு மாஸ் எம் இருக்கு. இது வந்து சென்டர் ஓ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த டெப்த்ல எவ்வளோ எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது டோட்டல் வந்து ரேடியஸ் ஆர். ஸோ இது வந்து ஆர் மைனஸ் டி இருக்கும். இந்த டெப்த் வந்து டி, இது வந்து ஆர் மைனஸ் டி. இந்த டோட்டல் மாஸ் வந்து எம். ஸோ இப்போ இந்த டெப்த்ல எவ்வளோ கிராவிடேஷன் ஃபீல்ட் இருக்கு, ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். கிராவிடேஷனல் ஃபீல்டு எவ்வளோ நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணது என்னன்னா ஜி, அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எஃப் கண்டுபிடிக்கணும். எஃப் இஸ் ஈக்குவல் டு GM by R cube into R minus T. இதுதான் வந்து ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி வந்து ஈயோட ஈக்கு வந்து அட் சாலிட் ஸ்பியர் கண்டுபிடிச்சிருப்போம். அது வந்து GM by டோட்டல் வந்து ரேடியஸ் ஏனா ஏ கியூப் இன்டு ஆர். ஸோ அது வந்து ஃபார்முலா. இந்த ஆர் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து ஆர் மைனஸ் டி வரும். ஏ கியூப் வந்து கேபிட்டல் ஆர் கியூப் இன்டூ மாஸ் பண்ணீங்கன்னா எம் இன்டு இ வந்து ஃபோர்ஸ் வரும். ஸோ இப்போ ஜி வந்து எஃப் பை எம் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் கியூப் இன்டு ஆர் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் இன்டு இந்த ஆர் வந்து உள்ள அனுப்புனா ஆர் மைனஸ் டி பை ஆர் வரும். இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் வந்து ஜின்னு மாற்றிக்கலாம். நம்ம வந்து இந்த ஆக்சலேஷன் வந்து ஜி டேஷ் வச்சுப்போம். ஸோ ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு 1 மைனஸ் டி பை ஆர். இதுதான் வந்து ஃபார்முலா அட் டெப்த், ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி அட் டெப்த். இது வந்து இது வந்து டெப்த் பிலோ த சர்ஃபேஸ். வேற என்னவால வந்து ஆக்சலேஷன் டு கிராவிட்டி சேஞ்ச் ஆகும்னா ரொட்டேஷன் ஆஃப் எர்த்தால சேஞ்ச் ஆகும். ரொட்டேஷன் ஆஃப் எர்த்தால எப்படி சேஞ்ச் ஆகும்னா, இது வந்து எர்த், இது வந்து எர்த்தோட ஒரு பிளேன் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எர்த்தை கரெக்டாக கட் பண்ணா இங்க ஒரு சர்க்கிள் வரும்ல, அந்த சர்க்கிள் வச்சுக்கோங்க. எர்த் மேல ஒரு பிளேஸ் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த பிளேஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரல் இழுக்கும், மாஸ் எம்ஜி. அது வந்து இங்க பர்பண்டிகுலர் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து ஆர்னு வச்சுக்கோங்க. இதுல தான் இந்த சர்க்குலரா இப்படி சுத்தும். சப்போஸ் இந்த சுத்துற ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகா கொடுத்துருந்தாங்கன்னா, ஏன்னா எர்த் வந்து இந்த ஆக்சிஸ்ல ஸ்பின் பண்ணும் இல்லையா, அந்த ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகா. ஸோ இந்த ஏரியா, இந்த பாயிண்ட் பி வந்து சுத்துது, இந்த சுத்துற ரேடியஸ் வந்து ஆர். ஸோ இப்போ இதனால வந்து கிராவிட்டி, ஆக்சலேஷன் டு கிராவிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் வந்து எம்ஜி கீழே ஆக்ட் ஆகுது. அதே சமயம் இங்க ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஃபோர்ஸ் வந்து எம் இன்டூ ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். எம்எம் எல்லாமே கேன்சல். ஜி டேஷ் வந்து ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எஸ்கேப் வெலாசிட்டி.
எஸ்கேப் வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டினா என்னன்னா, சப்போஸ் இது வந்து ஒரு சர்ஃபேஸ் எர்த்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இந்த பொசிஷன் ஏன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மேல தூக்கி போடுறோம். இது வந்து பொசிஷன் பிக்கு போயிட்டு திருப்பி கீழே விழுந்துருது. ஏன் இது கீழே விழுது? ஏன்னா இந்த பிளானட் வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இதை அப்ளை பண்ணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது இது நேச்சுரலா பொசிஷன் பிக்கு போயிட்டு திருப்பி கீழே விழும். பட் நம்ம அந்த பாயிண்ட் ஏல இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப நிறைய வெலாசிட்டி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இன்னும் ஹைட்டா போய் கீழே விழும். பட் அதே வந்து ஒரு சர்டன் வெலாசிட்டி கொடுக்கும்போது ரொம்ப ஹைட்டா போயிட்டு இந்த ஃபீல்டு கிராவிடேஷன் ஃபீல்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு ஸ்பேஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி கீழே வராது. இந்த வெலாசிட்டிக்கு பேர் தான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மினிமம் வெலாசிட்டி நம்ம ரொம்ப அதிகமா எவ்வளவு கொடுத்தாலும் வந்து டக்குன்னு போயிட்டு திருப்பி வராது. இருக்கிறதுலே மினிமம் வெலாசிட்டி எந்த வெலாசிட்டியில வந்து அது வந்து எஸ்கேப் ஆகுதோ அந்த வெலாசிட்டி வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ இது எஸ்கேப் ஆகும்போது அந்த வெலாசிட்டி வந்து 0 ஆயிடும். இங்க வந்து எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கும், மேல தூக்கி போடணும். அதாவது இந்த ஃபீல்டுல இருந்து எஸ்கேப் ஆகும்போது வெலாசிட்டி 0 ஆயிடும். அதுக்கப்புறம் திருப்பி கீழும் வராது. ஆனா அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றது தான் எஸ்கேப் வெலாசிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா என்னன்னா, மேல தூக்கி போடும்போது திருப்பி கீழே வரக்கூடாது. ஸோ அந்த மினிமம் வெலாசிட்டி தான் எஸ்கேப் வெலாசிட்டி. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க அட் பாயிண்ட் ஏ வந்து கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி half m இங்க வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் gmm by r is equal to இங்க வந்து half m v ஸ்கொயர். இந்த v வந்து கரெக்டா எஸ்கேப் ஆனோடனே இந்த 0 ஆயிடும். 0 ஆயிட்டு இங்கே இருக்கும். ஸோ திருப்பி கீழே வராது. அப்பதான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. அதனால இது வந்து 0 மைனஸ் gmm by ஒரு எந்த ஹைட்ல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் அந்த பாடியை புல் பண்ணாதோ அதுதான் வந்து இந்த ஹைட்டு. அது வந்து அட் இன்ஃபினிட்டில தான் நடக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டிக்கு ரீச் பண்ணிருக்கும். ஸோ இது இன்ஃபினிட்டி. half m e square minus gm m by r is equal to 0. So half m v e square is equal to gm m by r. So v வந்து எவ்வளோன்னா mm கேன்சல் ஆயிருக்கும் ரூட் ஓவர் 2gm by r. இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. இதுதான் மினிமம் வெலாசிட்டி அட் விச் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் பூல் வந்து எஸ்கேப் ஆகும். இந்த ரூட் ஓவர் 2gm by r மேலே எவ்வளோ வெலாசிட்டி கொடுத்தாலும் இந்த திருப்பி கீழே வராது. ஸோ அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. இது எர்த்தில் இதோட வேல்யூ வந்து 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இதோட வேல்யூ எர்த்தில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்பிட்டால் வெலாசிட்டி. ஆர்பிட்டால் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து பிளானட்டு. இந்த பிளானட்டுக்கு வந்து ஒரு சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ண போகுது ஒரு ஹைட்ல இருந்து. சப்போஸ் இந்த பிளானட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு வச்சுக்கோங்க சென்டர்ல இருந்து. இந்த இடத்துல இருந்து ஒரு ராக்கெட் இருக்கு. இந்த ராக்கெட் வந்து ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுது. இந்த சேட்டலைட் எப்படி மூவ் பண்ணணும்னா கரெக்டா இப்படி சர்க்கிள்ல மூவ் பண்ணும், அர்த்தை சுத்தி ரொட்டேட் பண்ணும். நீங்க நிறைய வெலாசிட்டி கொடுத்தீங்கன்னா இது வந்து எஸ்கேப் ஆயிடும். இந்த எஸ்கேப் வெலாசிட்டிக்கு மேல கொடுத்தீங்கன்னா இந்த அவுட்டர் ஸ்பேஸ் போய்ட்டு திருப்பி சுத்தாது.
ரொம்ப கம்மியா வெலாசிட்டி சுத்துனா இது திருப்பி கீழே விழுந்துடும். கரெக்டான ஒரு வெலாசிட்டியில கொடுத்தா தான் இது வந்து சர்க்கிள்ல சுத்தும். அந்த வெலாசிட்டி பேர் தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி VO. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள் தான். இந்த சர்க்கிள்ல சுத்துதுல, ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகும். ஸோ இதையும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணுங்க. Gravitational force Gm m by r square is equal to r small r square is equal to mv square by r. Centripetal force r cancel. V is equal to m into root over Gm by r. This is orbital velocity formula. So orbital velocity root over Gm by r. Escape velocity is root over 2Gm by r is escape velocity. So orbital velocity into root 2 பண்ணா escape velocity வந்துரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா டைம் பீரியட். இந்த இடத்துல பிளானட் இருக்கு, இதை சுத்தி வந்து ஒரு சேட்டலைட் நவருது. இந்த சேட்டலைட் இங்க இருக்கு. இந்த சேட்டலைட் வந்து சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 6, இது வந்து மாஸ் இந்த பிளானட். இப்போ டைம் பீரியட் வந்து இந்த டோட்டல் சர்க்கிளை ஒன் டைம் சுத்தி வைக்க எவ்வளவு டைம் எடுக்கும், அதுதான் டைம் பீரியட். அது வந்து டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து சர்க்கிள் 2πr. R divided by distance by velocity, speed. The speed வந்து orbital velocity. So 2πr into divided by root over Gm by r equal to 2π by root Gm into r to the power 3/2. T is equal to. இதுதான் வந்து டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட். இந்த சேட்டலைட் ஒரு வாட்டி சுற்றி வைக்க எவ்வளோ டைம் எடுக்கும்ன்றது. இது நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். T square is equal to 4π square by Gm into r cube. இது வந்து கான்ஸ்டன்ட்னா T square proportional to r cube வருது பார்த்தீங்களா? இது இங்க இருந்தா நம்ம சொல்லுவோம். டைம் பீரியட் ஒரு சேட்டலைட் ஃபுல்லா சுத்தி வைக்கிறதுக்கான டைம் பீரியட். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி. இந்த பிளானட் இருக்கு, அதே தான் இங்க வந்து சுத்தி வந்து ஒரு சேட்டலைட் இருக்குன்னா இந்த சேட்டலைட்டுக்கு டைம் பீரியட் கண்டுபிடிச்சோம், ஒரு தடவை சுத்தி வரதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு. அந்த சர்க்கிளை சுத்தி வருதுன்னா அதோட வெலாசிட்டி, ஆர்பிட்டல் வெலாசிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த சேட்டலைட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சேட்டலைட் வந்து 2 எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி வந்து உங்களுக்கு தெரியும் 12mv². அந்த v வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி தான். இப்போ கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் பிளஸ் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி வந்து 12mv² பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வந்து -Gm by r equal to -Gm by r potential energy plus kinetic energy 12m. orbital velocity வந்து Gm by root over Gm by r. ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு இப்படி இருக்கும். ஸோ -Gmm by r plus Gmm by 2r is equal to
minus gmm by 2r total energy நெகட்டிவ் ஒரு சேட்டலைட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி பாசிட்டிவ், டோட்டல் எனர்ஜி வந்து நெகட்டிவ் வரும். எப்பவுமே இந்த மாதிரி சுத்தும் போது டோட்டல் எனர்ஜி எப்பவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ வந்து இங்கே ஒரு பிளானட் இருக்கு. சப்போஸ் இந்த பிளானட்ல இருந்து ஒரு ஹைட் ஹெச்ல இருந்து தூக்கி போடணும். ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் வெலாசிட்டி b-ல. சப்போஸ் அந்த வெலாசிட்டி வந்து லெஸ் தேன் ஆர்பிட்டால் வெலாசிட்டியா இருந்துச்சுன்னா, லெஸ் தேன் √/gm/r இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, அதுக்கு வந்து ரொம்ப சர்க்கிள் சுத்துறதுக்கு தேவையான வெலாசிட்டி இருக்காது. அதனால என்ன பண்ணணும், இது போயிட்டு ஒரு எலிப்ஸ்ல சுத்தம், இப்படி கிட்ட போயிட்டு இப்படி ஒரு எலிப்ஸ்ல சுத்தம். இது வந்து ஒரு எலிப்ஸா இருக்கும். எப்போ இந்த ஹைட் ஹெச்சை ரீச் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ். சப்போஸ் v வந்து ஆர்பிட்டால் வெலாசிட்டியா இருந்துச்சுன்னா இதை சுத்தி கரெக்டா சர்க்கிள் சுத்தம். இப்போ v வந்து ஆர்பிட்டால் வெலாசிட்டி விட அதிகமா இருந்துச்சுன்னா, அதே சமயம் எஸ்கேப் வெலாசிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா, அதால இந்த பிளானட்டோட ஃபோர்ஸ் தப்பிக்க முடியாது. ஏன்னா எஸ்கேப் வெலாசிட்டி கம்மியா இருக்குல்ல. பட் ஆர்பிட்டால் வெலாசிட்டி விட அதிகமா இருக்கிறதால இது வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இதே மாதிரி ஒரு எலிப்ஸ்ல சுத்தும். இதுவும் ஒரு எலிப்ஸ்ல சுத்தும். இங்க வந்து இந்த சைட்ல ஃபோக்கே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல வந்து ஃபோக்கே இந்த சைட்ல இருக்கு, இந்த எலிப்ஸ்ல. ஸோ அதுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் எஸ்கேப் வெலாசிட்டி விட கிரேட்டர் தேன் இல்லைன்னா ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அது வந்து வெளியில போயிடும், கம்ப்ளீட்டா வெளியில போயிடும். இந்த சர்க்கிள்ல சுத்தாது இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து வெயிட்லெஸ்னஸ். அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சேட்டலைட்ல சுத்துறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பிளானட்டு இந்த இடத்துல ஒரு சேட்டலைட் நம்ம சுத்துறோம். ஸோ இந்த சேட்டலைட் வந்து ஒரு ஃபோர்ஸ், சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் இருக்கும். அதே சமயம் இந்த சேட்டலைட்ல ஆர்பிட்டல் வெலாசிட்டி v0 நவரும். சப்போஸ் இந்த சேட்டலைட் உள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய சேட்டலைட் இதுக்குள்ள ஒரு ஆள் நம்ம இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம மேல வந்து ஒரு ஃபோர்ஸ், நம்ம மேலேயும் வந்து ஒரு ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம மேல ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தரையில நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் நம்ம மேல. அது எவ்வளோன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிராவிடேஷன் புல் வந்து gmm/r². இது வந்து மாஸ் எம்னு வச்சுக்கோங்க. gmm/r² வந்து இருக்குது இந்த டோட்டல் ஃபோர்ஸையும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நியூட்டன்ஸ் லா படி பார்த்தோம்னா, இந்த ஃபோர்ஸ் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் gmm/r², இந்த இருக்கிற ஃபோர்ஸ் மைனஸ் அந்த நார்மல் ஃபோர்ஸ், நம்ம மேல எக்ஸாக்ட் ஆகிற நார்மல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு மாஸ் இன்டு, அதாவது நம்ம வெயிட் கால்குலேட் பண்றோம், மாஸ் இன்டு கிராவிட்டி. நம்ம வெயிட் வந்து m இன்டு g எவ்வளோ, g வந்து gm/r². நான் இந்த டோட்டல் லென்த் வந்து கேட்டலாம்னு வச்சுக்கிறேன் இப்போ. ஓகேவா? ஸோ சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ், அதாவது இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் மைனஸ் நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம வெயிட் m இன்டு gm/r². இப்போ இதுவும் ஒண்ணுதான், இது ரெண்டு கேன்சல் ஆகும். இதுல இருந்து என்ன வரும்னா நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா நம்மளுக்கும் இந்த தரைக்கும் எந்த கான்டாக்டும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன ஆகும்னா, சேட்டலைட்குள்ள நம்ம ஃப்ளோட் ஆகும். நம்ம வந்து
தரையில வந்து நிக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஃபுல்லா ஃப்ளோட் ஆயிட்டு இதுதான் வந்து வெயிட்லெஸ்னஸ். நம்ம வந்து நான் தான் வந்து சேட்டலைட்ல சர்க்கிள் சுத்திட்டு இருந்தோம்னா நம்ம வெயிட் வந்து ஃபுல்லா 0 ஆயிட்டு நம்ம ஃப்ளோட் ஆகும். ஓகேவா? இதுதான் வெயிட்லெஸ்னஸ்.